Hello friends, welcome to Ranjitham Aari Works. இன்னைக்கு Ranjitham Aari Worksல ஒரு blouse design தான் பார்க்க போறோம். இந்த blouse design வந்து நெட்ல இருந்து ரெஃபர் பண்ணது. கஸ்டமர் இப்படி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த வர்க் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நெக் மெஷர்மென்ட் மார்க் பண்ணிட்டு 18 inch ஃப்ரேம்ல வந்து நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல 3 லைன் ஜரியோட ஸ்டார்ட் பண்றோம். ஜரி லைனுக்கு அப்புறம் ஒரு 1/4 inch டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். Beads needle 3 mm round bead லோட் பண்ணிட்டு ஒரு சக்கரிக்குள்ள அந்த 3 mm bead வர்ற மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம். Again bead needle 3 mm round bead லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு ஒரு சக்கரி ஒரு ரவுண்ட் bead மட்டும் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். வீடியோல பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன்னு. வீடியோல பாருங்க. ஒரு சக்கரி ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு சக்கரி எம்டியா விட்டுட்டு again இன்னொரு சக்கரி again ஒரு empty space again ஒரு சக்கரி இந்த மாதிரி நெக் சுத்திலும் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிக்க போறோம். Next ஒரு லைன் sugar bead கொடுக்க போறோம். sugar bead கொடுத்ததுக்கு அப்புறம் stone chain. இந்த stone chain வந்து சாரிக்கு மேட்சிங்கான கலர்ல தான் எடுத்துர்க்கோம். சோ sugar bead க்கு அப்புறம் next லைன் வந்து stone chain வைக்க போறோம். stone chain வந்து நான் glue போட்டு ஸ்டிக் பண்ண மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்டிட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படினு தோணுச்சு அப்படினா நீங்க லைட்டா glue போட்டு ஸ்டிக் பண்ணி நல்லா dry பண்ண விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணுங்க. நான் டைரக்ட்டா அப்படியே தான் ஸ்டிட்ச் பண்றேன். Stone chain ஸ்டிட்ச் பண்றது நார்மலா நம்ம எப்பவும் ஸ்டிட்ச் பண்ற மாதிரி தான் பண்றோம். அதுல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. கரெக்ட்டா அந்த பா ஷேப் வர்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவுலயுமே நம்ம ஸ்டிட்சிங் கொடுத்துக்கிட்டே வரோம். ஒரு ஸ்டோன் செயினா தான் ஸ்டிட்ச் பண்றோம். ரெண்டா கூட நான் ஸ்டிட்ச் பண்ணல. சிங்கிளா தான் நான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லைன் sugar bead வந்து ஸ்டிட்ச் பண்றோம் ஸ்டோன் செயினுக்கு பக்கத்துல. ஷோல்டர் ஃபுல்லா அடைச்ச மாதிரி தான் இந்த டிசைன் இருக்க போகுது. 2 inchக்கு நெக் சுத்திலும் ஃபுல்லுமே இதே மாதிரி டிசைன் தான் கண்டினியூ ஆகும். ஒரு ஃபினிஷிங் கொடுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட் 5 mm ரவுண்ட் பீட் வந்து ஒரு லைன் நெக் சுத்திலும் கொடுக்க போறோம். இந்த மாதிரி பெரிய பீட்ஸ் லோட் பண்ணும்போது அந்த thread bunchோட நீங்க அப்படியே வச்சுக்கிட்டாலே கொஞ்சம் ஈஸியான லோடிங்கா இருக்கும். எடுத்து பாக்ஸ்ல கொட்டிட்டீங்க அப்படினா ஒரு பீடா தேடி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறது நமக்கு டைம் சேவிங்கும் கூட. சீக்கிரமாவும் லோட் பண்ண முடியும். நமக்கு வேலையும் சீக்கிரமா முடியும். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி லோட் பண்ணிருக்கேன்னு. 5 mm ரவுண்ட் பீட் கொடுத்ததுக்கு அப்புறம் சாரிக்கு மேட்சிங்கான கலர்ல ரவுண்ட் கட்டிங் குந்தன் வந்து கொடுக்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டோனா எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிரலாம். சாரியோட கலர் வந்து ப்ளூ கலர். சோ அதுக்கு மேட்சிங்கா நான் கட்டிங் குந்தன் எடுத்துர்க்கேன். அத ஒவ்வொண்ணா நம்ம இப்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்கங்க. இல்லாட்டி அது சீக்கிரமா எடுத்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ க்ளூ வந்து கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணி ஒரு ஸ்டோனா நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் ஃபுல்லுமே தாராளமா க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனா ஃபிட் பண்ணிக்கலாம். நெக் சுத்திலும் இதே மாதிரி ஸ்டோன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் dry ஆக விட்டுருங்க. அத எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். ஒரு 1 hour 2 hour வரைக்கும் நல்லா dry ஆக விட்டுறலாம். dry ஆனதுக்கு அப்புறமா ஒரு லைன் again நெக் சுத்திலும் 5 mm ரவுண்ட் பீட் வந்து கொடுக்க போறோம். இந்த 5 mm ரவுண்ட் பீட் கொடுக்கிறது தான் சென்டர் ஆஃப் தி டிசைன். இதுக்கு நெக்ஸ்ட் என்ன வர்க் பண்ண போறோம் அப்படினா அந்த பக்கம் என்ன வர்க் பண்ணிருக்கோமோ sugar bead stone chain sugar bead line 1 and மறுபடியும் அந்த சக்கரி லைன் இதே தான் இந்த பக்கம் வர்க் பண்ண போறோம். அப்படி வர்க் பண்ணும்போது ஷோல்டர் நல்லா அடைச்ச மாதிரி ஃபுல்லாவே நமக்கு வர்க் இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா புட்டாஸ் வர்க் கொடுக்கணும்ன்ற நீட் இருக்காது. ப்ளவுஸோட நெக்குமே நல்லா பார்க்கிறதுக்கு திக்கா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும். 5 mm ரவுண்ட் பீட் ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா again நம்ம ஒரு லைன் sugar bead கொடுக்க போறோம். அதுக்கு அப்புறம் stone chain ஒரு லைன் கொடுக்க போறோம். இது as it is இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மாதிரியே தான் இதுவும் கொடுக்கணும். நான் எப்பவுமே க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி பண்ண மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்ட்டபிளா இருந்ததுனா நீங்க க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் பா ஷேப்ல அழகா ஒரு ஸ்டோன் செயினுக்கு நடுவுலயுமே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸ்டோன் செயினோட லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா again ஒரு லைன் sugar bead லைன் கொடுக்க போறோம். sugar bead லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நீடில்ல 3 mm ரவுண்ட் பீட் வந்து லோட் பண்ணிட்டு சக்கரி and 3 mm bead இதே மாதிரி கண்டினியூவா ஸ்டிட்ச் பண்ணனும். அதே நெக் லைன் சுத்தி ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ண போறோம். again ஒரு சக்கரி ஒரு 3 mm bead வச்சு நாட் போடணும். அதுக்கு அப்புறம் ஒரு empty space again ஒரு சக்கரி and 3 mm bead again ஒரு empty space இதே மாதிரி ஹோல் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். வர்க் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நெக் டிசைன் இந்த மாதிரி தான் இருந்தது. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஷோல்டர் ஃபுல்லா அடைச்ச மாதிரி
2 இன்ச்சஸ்க்கு இந்த ஒர்க் வரும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா புட்டாஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இதுவே நல்ல ரிச் லுக் கொடுக்கும். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்லையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆஸ் இட் இஸ் சேம் ஒர்க்கு தான். ஒர்க்கில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இந்த டிசைன் ப்ளவுஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணுன்னு இல்லை. சுடிதார் அண்டு குட்டீஸோட பட்டு பாவாடை சட்டையில் நெக்குக்கு மட்டும் அடைச்ச மாதிரி ஒர்க் கொடுத்தோம். இதே ஒர்க்கை அப்படியே நீங்கள் கொடுத்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி பற்றின டவுட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.